இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இது வந்து இந்த வருஷத்த பத்தி எத்தனை பேரு இந்த கடைசி கொஞ்ச நாள்ல யோசித்துலாம் பார்த்தீங்க? என்னலாம் நடந்தது? ஆண்டவர் உங்க கூட இருந்தாரா? என்ன நடந்தது? எல்லாம் யோசித்து பார்த்தவங்க மாத்திரம் கை தூக்குங்க. எல்லாரும் யோசித்து பார்த்திருக்கீங்க. சோ, முக்காவாசி பேர் யோசித்து பார்த்திருக்கீங்க. சோ, நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் 2025 குட் பை சொல்றதுக்கு. 2025 குட் பை சொல்லும்போது, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள், நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்களையும் விட்டுறணும். விட்டுட்டு நம்ம முன்னாடி போனாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதே அழுக்கு சட்டையோட நம்ம போனோம்னா, அதே அழுக்குகளை தூக்கிட்டு போனோம்னா, நம்ம வாழ்க்கை என்ன அழுக்காதான் இருக்கும். அழுக்காதான் இருக்கும். எத்தனை பேரு கிச்சனை கிளீன் பண்ணி டெய்லி ஒரு கருப்பு பேக் வச்சிருக்கீங்க வீட்டுல? ஒரு பை வச்சிருப்பீங்க. என்னது அது? குப்பை. அது டெய்லி வெளியில போடலன்னா என்ன ஆகும்? வீடு நாறிடும். அதே போல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பழைய விஷயங்களுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுறணும். அது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். என்கிட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன இருக்கு? என்கிட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன இருக்கு? ஆண்டவர் சந்தோஷப்படாத காரியங்கள்ல நான் என்ன செயல்படுறேன்? இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து, லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ராஃபிட்டிக் மெசேஜ் எல்லாம் நான் கொடுக்க வரல. ஏன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும். எல்லா ரியாலிட்டியில எல்லார் வாழ்க்கையும் 26 எப்படி இருக்கும்னா, எல்லாரோட வாழ்க்கையிலயும், மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்சர் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நல்லதும் கெட்டதும் நடக்கும். இதுதான் உண்மை. நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்சர் ஆஃப் குட் அண்ட் ஈவில் நடக்கும். என்னன்னா, ஒரு பிலாசபர் இருக்காரு, கார்ல் ஷுங்னு. அவர் சொல்றாரு, மனுஷனோட வாழ்க்கை எப்படின்னா மிக்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட். எப்பயுமே ஆப்போசிட்ஸ் நிறைந்த வாழ்க்கை தான் மனுஷனோட வாழ்க்கை. அதாவது ஒரு இரவு இருந்தா பகல் இருக்கும். ஒரு நாள் அழுதுருப்போம், அடுத்த நாள் சிரிச்சிருப்போம். ஒரு நாள் கவலையா இருந்திருப்போம், அடுத்த நாள் சந்தோஷமா இருந்திருப்போம். பிறந்திருப்போம், அதே போல மரணத்தையும் பார்த்திருப்போம். வெற்றிகளும் தோல்விகளும் நம்ம வாழ்க்கையில கலந்துதான் இருக்கும். இதுக்கு முடிவே இல்லை. இதுக்கு அப் அண்ட் டவுன் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் வேணும். 3 காரியம் நமக்கு வேணும். என்ன வேணும்னா, நமக்கு வேண்டியது தைரியம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு மனசுல சந்தோஷம். மூழ்காம இருக்கிறதுக்கு, மிதக்கிறதுக்கு, கஷ்டங்கள் வரப்ப மூழ்காம இருக்கிறதுக்கு நமக்கு லைஃப் போட் வேணும். மூழ்காம இருக்க. அதே போல கஷ்டங்கள்லயும் தோல்விகளையும் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம மூழ்காம இருக்க நமக்கு ஞானம் வேணும். இது அனைத்தையும் நம்ம பெற்றுக்க போறோம். இது அத்தனையும் பெற்றுக்க முடியும். இந்த அத்தனையும் இருந்தா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றியோட கடக்க முடியும். நம்ம ஒரு கஷ்டம் வந்து அதுலயே மூழ்கியே இருந்துட்டோம்னா வேஸ்ட். அந்த வருஷம் வேஸ்டா போயிடும். அதே போல துணிச்சல் இல்லாம கோழையா இருந்துட்டோம்னா எதையுமே எதிர்கொண்டு நம்மளால போக முடியாது. அதே போல ஞானம் இல்லாம டிசிஷன் எடுத்தோம்னா அப்பயும் மூழ்கி போயிடும். ஒரு கஷ்டம் வரப்போது அப்படியே சுருண்டு போயிட்டோம்னா அப்பயும் நம்மளால இருக்க முடியாது. வெற்றியான வாழ்க்கைய வாழ முடியாது. ஆனா வெற்றியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு உங்களுக்கு 2 பாயிண்ட் நான் கொடுக்க போறேன். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். நீங்க இதை மாத்திரம் கடைபிடிச்சீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு விக்டோரியஸ் இயரா உங்களுக்கு இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான,
ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு வெற்றியான 2026 26வது வருஷத்தை 2026 ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ முடியும். எத்தனை பேர் ஒரு வெற்றியான வாழ்க்கையை நான் 2026ல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? பியூலா வேணாமா? எல்லாரும் வெற்றியாதான் நம்ம வாழ்க்கை. ஏன்னா நம்ம இயேசு வெற்றி சிறந்தவர், நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றியா வாழ்றதுதான் அவருக்கு இஷ்டம். நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றியா இந்த வருஷத்தை கடக்கிறது தான் அவருக்கு ஆசை. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் வெற்றியா இந்த வாழ்க்கைய வாழணும். இத வாழ்றதுக்கு 2 காரியம் தான் நான் சொல்ல போறேன். 2 things எழுதிக்கோங்க. முதல் காரியம், அவர் சிங்காசனத்துக்கு செல்வோம். Go to the throne. அவருடைய சிங்காசனத்துக்கு போகணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன சந்தோஷங்கள் வந்தாலும், என்ன டிசிஷன் எடுக்கனாலும் நீங்க எங்க போகணும்? மனுஷங்கிட்ட ஓடக்கூடாது, அவங்க கிட்ட போகக்கூடாது. இவங்க யாருக்கிட்டையும் போறதுக்கு முன்பாக நீங்க எங்க போகணும்? ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு போகணும். ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு போகணும். இந்த சிங்காசனத்தை பத்தி ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் இப்ப சொல்ல போறேன். வாட் இஸ் கோயிங் டு த த்ரோன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கோ டு த த்ரோன். இந்த வருஷத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். என்னுடைய எல்லாத்தையும் நான் எங்க கொடுப்பேன்? சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துட்டு போவேன். என்னுடைய எல்லா பிரச்சனைகளை மாத்திரம் இல்ல, சந்தோஷங்களையும், ஒவ்வொரு டிசிஷனையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துட்டு போக போறோம். ஏன்னா இந்த சிங்காசனத்துல என்ன அப்படி ஒரு மேஜிக் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. யாரு இந்த சிங்காசனத்துல இருக்கிறா? யாரு இந்த சிங்காசனத்துக்குள்ள இருக்கா? நான் எந்த சிங்காசனத்துக்கு போனோம்? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு? நான் எந்த சிங்காசனத்துல போறோம்? என்ன இருக்குது அந்த சிங்காசனத்துலன்னு நான் இப்ப சொல்ல போறேன். வெளிப்படுத்தல் 4:11. வெளிப்பாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சோ ஆண்டவருடைய சிங்காசனத்தை பத்தி நம்ம பேசும்போது, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். இந்த சிங்காசனத்துல யாரு உட்கார்ந்து இருக்கிறான்றத சொல்றேன். அதுக்கப்புறம் படிங்க. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த சிங்காசனத்துல யார் உட்கார்ந்துருக்கானா? சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உட்கார்ந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் உங்களை போக சொல்றேன். வேற எந்த மனுஷன் கிட்டையும் உங்களை நான் போக சொல்லல. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவர். என்னோட பிளட் வெசல் எங்க இருக்கு, நான் என்ன யோசிக்கிறேன், உங்களோட பிரச்சனைகள் என்ன, எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய பாதத்துக்கு உங்களை போக சொல்றேன். இந்த சிங்காசனத்துல யார் இருக்கா? உங்களையும் என்னையும், the God who created you and me. இவர் தான் அந்த சிங்காசனத்துல இருக்கிறார். அவருடைய பாதத்துக்கு தான் உங்களை போக சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கலாம், சரி சிங்காசனத்துக்கு போக சொல்றீங்க, இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஐசையா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒருவர்
இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உயரமும் உன்னதமுமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயரமும் உன்னதமுமானவர் அப்படின்னா அவருக்கு there is no match. அவருக்கு ஈக்குவல் இந்த உலகத்துல யாருமே இல்லை. உயரமும் உன்னதமுமானவர். நீங்க மோடியை கொண்டு வரலாம், இலான் மஸ்க கொண்டு வரலாம், ட்ரம்ப்பை கொண்டு வரலாம், புட்டினை கொண்டு வரலாம், இல்ல யார் யாரு செத்து போனாங்களோ அவங்கள எல்லாரையும் கொண்டு வாங்க. ஆனா there is no match for the God who created you and me. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் அவ்வளவு உயரத்துல எல்லாருக்கும் மேலாக உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவருடைய ராஜ்யம் எப்ப வரும், ஏன்னா இயேசு இங்க வந்து பாவமா மறிச்சுட்டு போயிட்டாரு, அதனால மேல சிம்மாசனம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வருவாரு, ஒரு நாள் ராஜ்யத்தை செட் பண்ணுவாரு அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சீங்க? அது வரைக்கும் நான் கஷ்டம்தான் படணும்னு கிடையாது. இயேசு சொல்றாரு அவருடைய சித்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்றாரு பிலாத்து கிட்ட, நீ நினைச்சா கூட என்ன ஒன்னும் நீ பண்ண முடியாது, மேல இருந்து உத்தரவு வரல. நான் மேல இருந்து உத்தரவு வரலன்னா யாரு நினைச்சாலும் நம்ம வாழ்க்கையில எதையுமே பண்ண முடியாது. ஒரு முடிய கூட கருப்போ வெள்ளையோ நம்ம வாழ்க்கையில மாற்ற முடியாது. சாத்தானுக்கோ எந்த மனிதனுக்கோ உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்தின் மேலும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்தின் மேலும் எந்த அதிகாரமும் இல்ல. மேல இருக்கிறவர் கொடுத்தா மாத்திரம்தான் உண்டு. சோ நீங்க எங்க போறீங்கன்னா, கோ டு த த்ரோன், சிங்காசனத்துக்கு போங்கன்னு நான் சொல்லும் போது எங்க போறீங்கன்னா, எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி, எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் பைபாஸ் பண்ணி, எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி உயரமும் உன்னதமானவர்கிட்ட போயிட்டீங்க. எங்க போறீங்க? எத்தனையோ ஐராக்கி லெவல்ஸை தாண்டி அதுக்கும் மேல போயிட்டீங்க. அங்கதான் உங்களை போக சொல்றேன். அங்கதான் நான் உங்களை போக சொல்றேன். உங்களுடைய எல்லா தேவைக்கும், சின்ன சின்ன தேவையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. அப்பா இன்னைக்கு என்ன பண்ண போறேன், அங்கதான் போகணும். ஏன்னா அங்கிருந்து உத்தரவு வந்துருச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். வே இஸ் மேட், காட் வில் மேக் அ வே. அங்க இருந்து தான் நமக்கு உத்தரவு வரணும். அங்கிருந்து உத்தரவு வந்துருச்சுன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. சோ உங்களை எங்க போக சொல்றேன்னா அங்க போக சொல்றேன். அதுக்கப்புறம் மேல உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா? சங்கீதம் 47:7-8. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறாராம். அவர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாம், சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாவாம். தேவன் ஜாதிகளை அரசாளுகிறார். எல்லா கிங்டமும், கனடாவா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், எல்லாரையும் அரசாள்றது யாரு? அவர்தான். எல்லாரையும் அரசாள்றது யாரு? அவர்தான். இவங்களையே அரசாள, ஜாதிகள் அனைத்தையும் அவர் அரசாண்டாருன்னா உங்க டீச்சரும், உங்க பாஸும், கவர்மெண்ட் ஆபீஷியலும், ரெஜிஸ்ட்ராரும் எந்த மாத்திரம், எந்த டாக்டரும் என்ன மாத்திரம், யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அங்கிருந்து காட்டுல பெறப்பட்டா. பூமி அனைத்துக்கும் ராஜா, சர்வ ஜாதிகளையும் அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறாராம். எல்லாத்தையும் அரசாண்டுக்கிறார். நம்ம என்னன்னா அவருடைய மேன்மையை உணர்றது இல்லை. ஆண்டவருக்கு பைபிள்ல ஒரே இஸ்ரவேல்ல கூட இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு ஒரு ஆளை சொல்றாரு. யாருன்னா அவர் இஸ்ரவேல் ஜனம் கிடையாது.
அவர் யாருன்னா ஒரு புறஜாதி, ஒரு ரோம அபிஷியல், ஒரு ரோம ஸ்தானாதிபதி. அவர் சொல்றாரு, நான் வான்னு சொன்னா என்னோட சேவகன் வரான், நான் போன்னு சொன்னா என்னோட சேவகன் போறான். அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வர வேணாம் இயேசுவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, இவனை போல விசுவாசம் நான் இஸ்ரவேல்ல எங்கேயும் பார்க்கல. நம்ம காரியங்கள் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஏசப்பா மேல அவ்வளவு விசுவாசம் இல்ல. நமக்கு அவர் மேல யாருன்னு நமக்கு தெரியல. எங்க வீட்டுல இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மாக்கு தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் காசு வரணும், எங்கிருந்து ஐடில இருந்து வரணும். எங்களுக்கு அந்த காசு வரவே இல்லை. கொஞ்சம் பெரிய தொகை. அதனால எங்களுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன், ஜோம் பண்ணுங்க, அது வரணும், ஜோம் பண்ணுங்க. ஏன்னா ஐடிய போயிட்டு இன்கம் டாக்ஸ்ல போயிட்டு நம்ம யாருக்கிட்ட பேசுறது? எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு ஒரு லேடி தெரியும் குளோரின்னு, நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன், அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட சொல்லுங்க. சரி, நானும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தேன், குளோரி கிட்ட சொல்லுங்கப்பா, அதை பத்தி பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவங்க வாங்கினாங்க டீட்டெயில்ஸ. அவங்க எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க, இது பெங்களூர்ல இருந்து வரணும் பாஸ்டர், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அது வந்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு இந்தியால. அவருக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் எல்லாம் தெரியும். அவர் பேர் பார்த்த சாரதி. உங்களுக்கும் நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கும், இங்க சர்ச்சுக்கு கூட வந்திருக்கிறாரு. வயசானவர், அம்மாவுக்கு நல்லா தெரியும். சரி, நான் சொன்னேன் அம்மாட்ட, பார்த்தா கிட்ட சொல்லலாமா, அந்த ஆளுக்கு யாரையோ தெரியுமா? நாங்க இதுக்கெல்லாம் ஜோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா காசு வரலன்னு பயம். எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, எதுக்கு கவலைப்படாதீங்க, ஜோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நாள் ஆக ஆக என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இதோட என்ன பிரச்சனை வந்ததுன்னா என்ன தெரியுமா, எனக்கும் என்னோட கசின் ஒருத்தன் இருக்கான், எங்க அம்மாவோட அக்கா பையன். அவனும் எங்க 2 பேருக்கும் ஒன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் ஐடி ரிட்டர்ன் தான் வரணும். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல. எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஐடில ஏதோ தப்பு விட்டுட்டோமோ, இல்ல எதையோ நோண்டுறாங்களோ, இல்ல நம்ம அங்க இருக்கிறனால நான் வேற ஊர்ல இருக்கிறனால என்னோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பழைய வருஷத்தெல்லாம் நோண்டி பாக்குறாங்களோ, என்னென்னமோ மனசுல டவுட். அப்புறம் பார்த்தா கிட்ட சொன்னேன். பார்த்தா என்ன தெரியுமா சொன்னாரு, நான் இன்னைக்கு போய் ஒரு அபிஷியலை பார்க்க போறேன், அவங்க கிட்ட உங்களோட ப்ராப்ளம் தான் சொல்ல போறேன், இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு மெசேஜ் போடுறேன், நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்துரும்னாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா எனக்கு மெசேஜே போடல. பார்க்கவே இல்லை, பார்த்தாவ பார்க்கவே இல்லை நானு. அதுக்கப்புறம் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். இது அடுத்த நாள் பார்த்தா எனக்கு மெசேஜ் பண்ணலன்னே நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். இதை யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா மேல இருக்கிறவர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறார். மேல இருக்கிறவர் காலை பிடிச்சா எல்லாம் நடந்துரும். சோ அன்னைக்கு காலையில முட்டி போட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. யார் உதவியும் இல்லை ஏசப்பா, இது வரத்துக்கு சான்ஸே இல்லை. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எங்களுக்கு தயவுசெய்து இந்த காசு அனுப்பி வைங்க. நாங்க இதெல்லாம் என்கிட்ட குறை இருக்கு, இதெல்லாம் நான் மாறுறேன், இதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். 3 நாள் எங்க அம்மா சொல்லுங்க, அம்மா ஐடி வந்துருச்சுமா, மெயில் வந்துருச்சு. எங்க இருந்து உத்தரவு வருது? பார்த்தா கிட்ட இருந்தா, லோரி கிட்ட இருந்தா, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா? மேல ரிலீஸ் ஆர்டர் வந்தாதான் எதுவுமே நடக்கும். நம்ம கிட்ட ஓட்டைங்க இருந்தா வராது. அவர் காலை பிடிச்சாதான் காரியம் நடக்கும். இதுதான் எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும். அவர் காலை எப்படி பிடிக்கிறதுன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க லேசுப்பட்டவர்கிட்ட போக சொல்லல, எங்க அப்பா கிட்ட போக சொல்லல, எங்க அம்மா கிட்ட போக சொல்லல, பார்த்தா கிட்ட போக சொல்லல, மினிஸ்டர் கிட்ட போக சொல்லல.
சிஎம்மோட பிஏ கிட்ட போக சொல்லல, எல்லாருக்கும் மேல இருக்கிற உயரமும் உன்னதமுமானவர்கிட்ட போக சொல்றேன். எல்லா தடைப்பட்டதுக்கும் இதுதான் காரணம். எல்லா தடைக்கும் அதான் காரணம். அவரால யாவற்றையும் செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் யாராம், அவர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் எப்படிப்பட்டவர். ஐசையா 6 ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர். ஒருவரை ஒருவர் நோக்கி அப்படின்னா யார் யாரை நோக்கினா? தூதர்கள். தூதர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இத சொல்றது யாருன்னா, அவர் கூட சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருக்கிற. எப்படிப்பட்டவர்னு உங்ககிட்ட சொன்னேன். எப்படிப்பட்டவர்னு சொன்னேன். அவருடைய குணங்கள் எப்படின்னா, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இத சொல்றது யாருன்னா, அவர் கூட இருக்கிற தூத சேனைகள். அவர்கிட்ட கொஞ்சம் கூட அழுக்கு இல்லையா? கொஞ்சம் கூட அழுக்கு இல்ல. முதல்ல சொன்னேன் அவர் உயரமும் உன்னதமுமானவர். அதுக்கப்புறம் சொன்னேன் பூமி அனைத்துக்கும் சகல ஜாதிகளுக்கும் அவர்தான் ராஜா. அவர்தான் ராஜா. மூணாவது, அவர் யாரு? பரிசுத்தர். பைபிள் சொல்லுது பரிசுத்தம் இல்லாத எதுவும் அவர் கிட்ட கூட நெருங்க முடியாதாம். அப்ப நான் போக முடியுமா? போக முடியாது. போக முடியாது. ஏன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம ஒருத்தருமே எட்ட முடியாது. எட்ட முடியாது. அப்புறம் எப்படி நம்ம போக முடியும்? அததானே இப்ப சொல்ல போறேன். அததானே இப்ப சொல்ல போறேன். எப்படி சிங்காசனத்துக்கு போறது. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கரை இருக்கிற எதுவுமே அவருடைய கிட்ட கூட வர முடியாது. அவர் சேனைகளின் ராஜா. எந்த சேனைகளோட ராஜாவா? வான தூத சேனைகளுடைய ராஜா. அததான் சங்கீதம் 103 19 21. அதை படிங்க. எல்லாம் அதுல இருக்கு. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அவர் சிங்காசனத்துக்கு தான் போறோம். அந்த சிங்காசனம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரிகம் தான் சர்வத்தையும் ஆளுகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஆண்டுட்டு இருக்கிறது யாரு? அவர்தான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொன்னதெல்லாம் செய்கிற மனுஷனை சொல்லல, தூதர்களே அவரை துதியுங்கள். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு பணிவிட செய்யறது யாரு? எல்லாம் தூதர்கள். அவர் கூட இருக்கிற தூதர்கள். அவருக்கு பிரியமானதை செய்கிற தூதர்கள். அவரையும் துதிக்க சொல்றாரு. அவரையும் துதிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் ஆளுகிற எல்லாமும் அவரை துதிக்கணும். இப்ப முதல்ல சொன்னேன் அவர் பரிசுத்தமானவர். அதுக்கப்புறம் சொல்றேன் நம்ம எல்லாரும் தூதர்களும் சர்வ சேனைகளும் அவருக்கு கீழே தான் இருக்கு. அவர் எல்லாருடைய துதிக்கும் பாத்திரர். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரோட துதிக்கும் பாத்திரர். சர்வ சேனைகளுக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை பேருடைய துதிக்கும் பாத்திரர். பாத்திரர். அதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட். அவர் இப்படிப்பட்டவர்ன்றது. அவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய சிங்காசனத்தோட, இப்ப ஒரு வீடு, நம்ம பில்டிங் இருக்குன்னா நம்ம பில்டிங்க்கு என்ன இருக்கு? ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்ம பில்டிங்க்கு என்ன இருக்கு? ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. அதே போல அவருடைய சிங்காசனத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷனே எப்படிப்பட்டதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அவருடைய சிங்காசனம் சங்கீதம் 89:14.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதாரம்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு நீதியும் நியாயமும். அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டதா? நீதியும் நியாயமும். அவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தர், துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அவர் பரிசுத்தர். அதுக்கப்புறம் அவருடைய சிங்காசனம் எதால ஆதாரம்னு தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல the foundations is throne is established with truth and justice. the justice and நீதியும் நியாயமும் போட்டிருக்கு. நீதியும் நியாயம்னா ஜஸ்டிஸ் தான், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் தான் அவருடைய நீதியும் நியாயமும். நம்ம உலகத்துல எப்படி சிங்காசனங்கள் அமைந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அநீதி நிறைந்த காரியம். ஏதாவது நடக்குமா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல துட்டு கொடுக்காம? எதுவுமே நடக்காது. ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குமா எங்கேயாவது நம்ம ஊர்ல நீதியா? நீங்க நினைக்கலாம் இந்தியால தான் அப்படி நடக்குதுன்னு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதை விட கேவலம். அங்கேயாவது சொல்லிட்டு செய்யறாங்க, இங்க நாங்க உண்மையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அட்டர் கோல்மால். வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான்னு நினைச்சுக்காதீங்க. தான் இந்தியன்ஸு போய் ஏமாத்துத்தனத்தை கத்துக்கிட்டதே இவனுங்க கிட்ட இருந்தான். அவ்வளோ மோசமான ஜனங்க. நீதி இல்லாத உலகம், அநீதியை விரும்புகிற உலகம். நீதி நியாயத்துக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது. ஆனா அவருடைய ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் எதனால அஸ்திபாரம் எப்படி இருக்குதான்? நீதியும் நியாயத்தையும் விரும்புகிற ஒரு அஸ்திபாரம். எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க எங்க போகணும்? அங்க. பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கல, நான் அநியாயத்தை சகிச்சுட்டு இருக்கிறேன், எங்க போகணும்? அங்க. அங்க அங்க இருந்துதான் நீதி நியாயம் கிடைக்கும் நமக்கு. நீதி நியாயம் கிடைக்கும். அதே போல ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வர்றது நம்ம ஊர்ல ரொம்ப காமன், ரொம்ப ரொம்ப காமன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வரும், ஒரு ஆட்சி போய் இன்னொரு. நிலையில்லாத ஒரு ஊர்ல இருக்கிறோம், நிலையில்லாத ஒரு கண்ட்ரில இருக்கிறோம், நிலையில்லாத ஒரு உலகத்துல இருக்கிறோம். யாருமே இப்ப நெப்போலியன் இருக்காரா? இல்ல. இப்ப தாவீது இருக்கிறாரா? அவரும் இல்ல. இப்போ காந்தி இருக்கிறாரா? இல்ல. இப்ப பழைய ராஜாக்கள் யாராவது இருக்கிறாங்களா? ராஜராஜ சோழன் இருக்கிறாரா? யாரும் இல்ல. எல்லாருடைய ஆட்சியும் நெபுகத்நேச்சர் இருக்காரா? பெரிய பெரிய அலெக்சாண்டர் தி கிரேட் இருக்காரா? கிரேட் கிரேட்னு பேரை தான் வச்சுக்க முடியும். அவங்கள எல்லா ஆட்சிக்கும் முடிவு இருக்கு. ஆனா நம்ம ஏசப்பாவுடைய ஆட்சி எப்படியா? சங்கீதம் 45:6-7 படிங்க. ஏசில இருக்கும். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும், forever, no end. நம்ம பயப்படவே தேவையில்ல. ஐயோ ஆட்சி மாறினா உதவி வராதே, ஐயோ எனக்கு இவங்கள தெரியுமே, இவங்க போயிட்டா இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பாஸ் இருந்தா நல்லா இருக்குமே, அவங்க இருந்தா நல்லா இருக்குமே. நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவர் என்றென்றைக்கும் ராஜா. அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவே இல்லையா, எப்பயுமே ராஜா. அலெக்சாண்டர் இருந்தாலும் அவர் தான் ராஜா, பிலாத் இருந்தாலும் அவர் தான் ராஜா, ஏரோது இருந்தாலும் அவர் தான் ராஜா, இப்ப இருக்கிற புட்டின் இருந்தாலும் ட்ரம்ப் இருந்தாலும் யார் ராஜா? இயேசுதான் ராஜா. இயேசுதான் ராஜா. லைட்டு அந்த இதை போடுப்பா, அந்த போட்டோ போடுப்பா, அவர் தான் ராஜா. அவர் தான் ராஜா. அவர் மாத்தி வேற யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான். எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர் சிங்காசனத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஜனங்களுக்கு டவுட். எத்தனை பேரு அதை எடுத்துட்டு எத்தனை பேருக்கு டவுட்டு
இவர் உண்மையாதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரா இல்ல எப்பயாவது தான் உட்கார்றாரான்னு டவுட் இருக்கவங்க மாத்திர கை தூக்குங்கப்பா. ஏன் இப்படி உலகத்துல நடக்குது அப்படின்னு டவுட்டே வந்தது இல்லையா யாருக்கும்? ஏன் இப்படி கஷ்டம் நடக்குது? இந்த மாதிரிலாம் அவர் உண்மையாவே அவர் உட்கார்ந்து இருக்கிறாரா? நீங்க சொல்றதெல்லாம் சிங்காசனம் உண்மையா இருக்கான்னு யாருக்குமே டவுட் வந்தது இல்லையா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்லயே பார்த்தது இல்லை. இஸ்ரவேலே பார்த்தது இல்ல. நம்மளுடைய தெய்வீக மகிழ்ச்சி சபையில் மாத்திரம் தான் நான் பார்க்கிறேன். சரி. எனிவே எனக்கு அடிக்கடி வருது. எனக்கு அடிக்கடி வருது. என்ன ஏசப்பா, நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறீங்களே, நியாயம் நடக்கலையே, அநீதி நடக்குதே அப்படின்னு எனக்கு அடிக்கடி டவுட் வருது. ஆனா ஆண்டவருடைய வேதம் தான் உண்மை. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஆண்டவர் நம்ம யோசிக்கிறது நமக்கு குட்டி மூளை. குட்டி மூளை. ஃபிஷ் டேங்க் பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் ஃபிஷ் டேங்க் பார்த்திருக்கீங்க? ஃபிஷ் டேங்க். எத்தனை பேர் வீட்ல மீன் தொட்டி வச்சிருக்கீங்க? மீன் என்ன தெரியுமா நினைச்சுக்கும்? அந்த அந்த ஃபிஷ் டேங்க் தான் உலகம்னு நினைச்சுக்கும். அந்த மாதிரி தான் நானு. இப்படி யோசிக்கிறவங்களாம் அப்படிதான். அதுல இருக்கிற சின்ன செடியை பார்த்துட்டு, ஓப்பா எவ்வளவு பெரிய ஆலமரம்டான்னு நினைச்சுக்கும். அதுல இருக்கிற சின்ன சின்ன கல்லை பார்த்துட்டு, ஒப்பா மவுண்ட் எவரெஸ்டா அப்படின்னு நினைச்சுக்கும். அப்படிதான் நம்மளோட மூளைலாம். ஆண்டவர் உயரத்துல உட்கார்ந்து இருக்கிறார், உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறார். அவர் செய்யறது எல்லாம் கரெக்டா நடக்கும். கரெக்டா செய்வார். கரெக்ட் நேரத்துல செய்வார். நம்ம செய்த எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவோம். அத்தனையும் குழப்பி விட்டுருவோம். டோட்டல் ஃபிளாப் ஆயிரும். நான் வந்து வீட்ல வந்து செலவு ரொம்ப பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பசங்க கிட்ட. வாங்குறப்பெல்லாம் சொல்லுவேன். ஏதாவது அவங்க வந்து ஒரு மம்மி ஒரு பர்கர் வாங்கலாம் மம்மி வெளியில அப்படின்னு சொல்லும்போது, டேய் தம்பி வெளியில வாங்காதடா, இதுக்கு பதில் நீ ஒரு ஷேர் வாங்கினீன்னா எவ்வளோ கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவனை மறக்க வச்சிருவேன். அதை ஷேர் வாங்கி போடுறா காசுல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அவனோட மனசை மாத்தி விட்டுருவேன். நேத்து எங்க வீட்டுக்காரர் வரவு செலவு கணக்கெல்லாம் சொன்னாரு. நிறைய காசு ஏமாந்து போனது நான் தான். நேத்து எங்க பசங்க உட்கார்ந்து இருந்தப்ப சொல்லிட்டாரு. என் பசங்கள என்னை இப்ப அப்படி பார்த்துட்டு அப்படின்னு பாக்குற மாதிரி பார்த்தானுங்க. என்னன்னா அவனுங்களுக்கு அவ்வளோ புத்தி சொல்லிட்டு பயங்கர காசு கோட்டை விட்டுருக்கேன். இதுதான் மனுஷனோட புத்தி. ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யறோம்னு நினைச்சு பெரிய பெரிய காரியத்துல கோட்டை விட்டுறது. ரொம்ப இவ்வளவு பெனி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா சில்லறைய ஒளிச்சு ஒளிச்சு வச்சுப்பாங்களாம். காசு நோட்டு போறதே தெரியாம விட்டுருவாங்க. சில்லறைய என்ன பண்ணுவாங்க? எண்ணி 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 பர்ஸ்குள்ள போட்டு பத்திரமா வச்சுப்பாங்க. பெரிய பெரிய துட்டு போறது தெரியாம கோட்டை விட்டுருவாங்க. இதுதான் நம்ம கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தா அந்த மாதிரிதான் பண்ணுவோம். நினைக்காதீங்க மத்தவங்க எல்லாம் ரொம்ப அழகா ஆண்டுட்டு இருக்காங்கன்னு. அவங்களும் அதேதான். இயேசு ராஜா தவிர்த்து யார் ஆண்டாலும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஓட்டைகள். ஏன்னா எல்லாருமே நமக்கு ஷார்ட் சைட் தான். சின்ன புத்தி, சின்ன மூளை, அவ்வளவுதான் மனுஷனுக்கு அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கோம். சோ ஆண்டவர் வந்து எப்படி இருக்கிறாரா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அதே போல இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்ல, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அங்க உட்கார்ந்து இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமே. நீதிமொழிகள் 15:3 ஆண்டவர் வந்து 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் தூங்கிட்டே இருக்காரு, எதையுமே பார்க்க மாட்டாரு. அவருக்கு கண் இருக்கா
அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பைபிள் என்ன சொல்லு? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி கொண்டிருக்கிறது. நல்லவங்க செய்யறதையும் பார்த்துட்டு இருக்கு. நீங்க செய்யற நல்லதையும் பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு எதிரா ஜனங்க செய்யறதையும் பார்த்துட்டு இருக்கு. ஜனங்க தெரியாம ஆண்டவரை கண்ணு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் காட் இஸ் ஆக்டிவ். காட் இஸ் ஆக்டிவ். ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆண்டவர் பார்க்கலன்னு. நல்லது செய்யறவனுக்கு உதவி செய்ய ஆண்டவருக்கு தெரிஞ்சதுன்னா, தீங்கு செய்யறவன என்னைக்கு அடிக்கணும்னு அவருக்கு தெரியாதா? அழுறப்ப உங்க கண்ணை துடைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களை அழ வைக்கிறவனை அழ வைக்க அவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். அமைதியா இருக்கிறாருன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காட் இஸ் ஆக்டிவ். இதை மறக்கவே மறக்காதீங்க. God who is on the throne, சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் ஆக்டிவா தான் இருக்கிறார். பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதே போல நியாயம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நியாயம் செய்துட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி தெரியும். தமிழ்ல எனக்கு இதை எப்படி சொல்றது தெரியல. The mills of God grind slow but sure அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 9:7. கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார். எப்பயும் அவர் வீற்றிருக்கிறாராம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வாட் டஸ் காட் டூ? முதல்ல அவர் சிங்காசனத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். முதல்ல அவர் ஆக்டிவா இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரா? என்றென்றைக்கும் அங்க வீட்டு இருக்கிறாரு. அவருடைய சிங்காச நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம கவலையே பட வேணாம். அதே போல இன்னொன்னு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கடவோம். சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் ஆக்டிவா நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னோம். ரெண்டாவது, நம்மள நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாருன்னு தீர்த்து கொண்டிருக்கிறாருன்னா பிரசன்ட்லயும் தீர்த்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்புக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நியாய தீர்ப்புக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கிறார். மூணாவது, நமக்கு கிருபைய கொடுக்க உட்கார்ந்து இருக்கிறாராம். நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவர் உட்கார்ந்து இருக்கிறார். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன அந்த வசனம் இல்லப்பா, 16. ஆதலால் எபிரேயர் 4:14 இல்ல 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை அண்டையில் சேரக்கடுவோம். கிருபாசனம்னா என்ன? ஒண்ணும் இல்ல, சிங்காசனம் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? கிருபைய கொடுத்துட்டு இருக்கிறார். கேட்கிறவங்களுக்கு, கிருபாசனத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரா? கிருபையை கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் கிருபை வேணுமோ, அக்சஸ் இருக்கு நமக்கு கிருபை பெற்றுக்கொள்ள, கிருபைய பெற்றுக்கொள்ள. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆக்டிவா பார்த்துட்டு இருக்காரு. மூணாவது, ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. மூணாவது, கிருபைய கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. கேட்கிறவங்களுக்கு கிருபைய கொடுக்கும்படிதான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆண்டவர் கிருபைய என்ன பண்றாரு? கொடுத்துட்டு இருக்காரு. கிருபைய கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லூக்கா 18:27.
மனுஷரால் கூடாத காரியம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சிங்காசனத்துல இருக்கிறவருக்கு என்ன கூடுமா? மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதவை தேவனால் கூடும். சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு என்ன கூடுமா? மனுஷனால கூடாதது, தூதர்களால கூடாதது எல்லாம் அவரால கூடும். நீங்க நினைக்கலாம், எனக்கு யாரு செய்வா, இந்த காரியத்தை யாரு செய்து முடிப்பா? எத்தனை பேர் இந்த கேள்வியோட இந்த 2025 முடிவுல வந்திருக்கீங்க? யார் எனக்கு இத செய்வா? எனக்காக யாரு பரிந்து பேசுவா? எனக்கு இந்த காரியத்தை யாரு செய்து முடிப்பா? நீங்க போக வேண்டிய இடம் சிங்காசனம் மாத்திரம்தான். சிங்காசனம் மாத்திரம்தான். சிங்காசனம் செய்து முடிக்கும். சிங்காசனம் இறங்கும். சிங்காசனம் நீங்க அங்க போகும்போது சிங்காசனம் உங்களுக்காக மனுஷரால் கூடாத காரியம், மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை செய்யறதுக்கு தான் சிங்காசனம் நமக்காக இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம் யாரு அந்த சிங்காசனத்துக்கு போக முடியும். நான் சொன்னேன், நீங்க அத்தனை பேரும், குட் நியூஸ் என்னன்னா, இங்க வந்து இதை கேட்கிறவங்க அத்தனை பேரும் சிங்காசனத்துக்கு போகலாம். ஆனா ஆனா ஒரே ஒரு காரியம் இருக்கு. பெரிய காரியம்லாம் ஒண்ணும் இல்லை. பெரிய காரியம்லாம் ஒண்ணும் இல்லை. அத்தனை பேருக்கும் சிங்காசனத்துக்கு ஆக்சஸ் இருக்கு. அக்கா எனக்கு வழி தெரியாதே சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. உண்மையா உண்மையா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் கை தூக்குங்க. எல்லாமே செய்ய முடியும் யா சிங்காசனத்துக்கு. எல்லாரும் கை தூக்குங்க. கண்டிப்பா சிங்காசனத்துக்கு போகணும். சிங்காசனத்துக்கு போகணும். சிங்காசனத்துல தான் உதவி வரும். சிங்காசனத்துக்கு ஒரே ஒரு அம்மா லல்லி ஆண்டி மாத்திரம் தான் கை தூக்குறாங்க. சிங்காசனத்துக்கு போலன்னா எதுவுமே நடக்காது 26ல. கவனிங்க, சிங்காசனத்துக்கு போற வழி ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வழி இல்லாம சிங்காசனத்துக்கு போகவே முடியாது. உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல யாரையும் தெரியாது. அப்புறம் எப்படி சிங்காசனத்துக்கு போறது? கேளுங்க சதீஷ், உனக்கு பரலோகத்துல யாராவது தெரியுமா சதீஷ்? தெரியாது. எனக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தரை நமக்கு தெரியும். அவரை தெரிஞ்சதா மாத்திரம் தான் சிங்காசனத்துக்கு போக முடியும். 14 எபிரேயர் 4:14 இத படிங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இவரை தெரியாம சிங்காசனத்துக்கு போக முடியாது. எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் உறுதியாய் அறிக்கையை பற்றி கொண்டிருக்க கடவோம். வானத்துக்கு ஏறி சென்ற இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அந்த போட்டோ போடுப்பா, அந்த போட்டோ போடுப்பா. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? வானத்துல த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிற பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த போட்டோல லெஃப்ட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டிருக்கோம்ல, ரைட் ஹேண்ட்னு போட்டிருக்கு. என்னன்னா, நம்ம ஹார்ட் கூட இப்படி பார்க்கும்போது அது லெஃப்ட், இது ரைட். புரியுதா? பாக்குறனால அப்படி இருக்கு. இஸ் சீட்டட் அட் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். இவர் தான் வானங்களுக்கு ஏறி சென்றவர். இவரை விசுவாசித்து, அவருடைய ரத்தத்தை விசுவாசிச்சு, அவர் எனக்காக மரிச்சார்னு அவரு கூட உறவு இருக்கிறவங்க மாத்திரம்தான் நீங்க எங்க போக முடியும்? சிங்காசனத்துக்கு போக முடியும். அவருடைய ரத்தம் உங்க மேல இல்லாம நீங்க சிங்காசனத்துக்கு போனீங்கன்னா விரட்டி விட்டுருவாரு பக்கத்துல இருக்கிறவரு. விரட்டி விட்டுருவாரு பக்கத்துல இருக்கிறவர். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த ஆக்சஸ். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சிங்காசனத்துக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக உயிர் தெழுந்தார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்தான் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துக்கு உதவிக்கு போக முடியும். அவர் உதவி செய்யறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறார்.
நமக்காக பரிந்து பேசதான் பிரதான ஆசாரியனா உட்கார்ந்து இருக்கிறார். அவரை விசுவாசிக்கலனா அங்க போக முடியாது. சோ அவருடைய சிங்காசனத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பா உங்களுடைய ரத்தத்தால என்ன மூடுங்க. மனுஷன் மேல பிதாக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், கோபம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை உங்க மேல பார்த்தார்னா மாத்திரம்தான் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். நீங்க விசுவாசத்தோட ஏசப்பா என்ன ரத்தத்தால கழுவுங்க, என் ரத்தத்தால கழுவுங்க. நீங்க பாவத்தை மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட இரக்கம் பெறறதுக்காக இயேசுடைய ரத்தத்தால மூடப்பட்டவனாக நீங்க அவருடைய சிம்மாசனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் ஏராளம். இல்லைன்னா ஒண்ணும் கிடைக்காது. இது தெரிஞ்சுக்கோங்க. இது கிளீனா தெரியணும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத ஒருத்தனுக்கும் அவருடைய சிம்மாசனத்துக்கு போகிறதுக்கு தகுதி கிடையாது. எத்தனை பேர் இப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க? என்ன விசுவாசிக்கணும்? அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்கணும். அவர்தான் பிதா அனுப்பின வழி என்று விசுவாசிக்கணும். அவர்தான் எனக்காக ஜீவனை தந்தார் என்றது விசுவாசிக்கணும். அவர்தான் எனக்கு எனக்கு என்னை கூட்டிட்டு போக திரும்ப வரப்போகிறார்ன்றதை விசுவாசிக்கணும். அவருக்காக நான் வாழ்வேன் உறுதிமொழி எடுக்கணும். அவருக்காக வாழணும். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் சிங்காசனம் ஓப்பனா இருக்கு. அவருக்காக வாழ்றவங்களுக்கு மாத்திரம்தான் சிங்காசனம் ஓப்பனா இருக்கு. இல்லைன்னா சிங்காசனம் சிங்காசனம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஏமாத்திக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், சிங்காசனத்துக்கு போகணும். சிங்காசனத்துக்கு யார் போகலான்னு சொல்லிட்டேன். சிங்காசனத்துக்கு போய் எப்படி உதவி பெறது? அவுட் ப்ளீஸ் த த்ரோன். அவரை சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை எப்படி பிரியப்படுத்துறது? பிரியப்படுத்தினாதான் சிங்காசனத்துல இருந்து உதவி கிடைக்கும். அவரை பிரியப்படுத்தினாதான் சிங்காசனத்துல இருந்து உதவி கிடைக்கும். இல்லைன்னா நான் சும்மா சிங்காசனத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் உதவி கிடைக்கும் நாங்க நீ கதை விட்டுட்டு போனோம்னா அப்புறம் நீங்க வந்து கேட்பீங்க. நீங்க சொன்னீங்களே நான் சிங்காசனத்துக்கிட்ட போனேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சிங்காசனத்துக்கு போகணும்னா எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். யார் மேல விசுவாசம் இல்லாம? இயேசு கிறிஸ்துவின் மேல. இயேசு கிறிஸ்து தான் பிதா அனுப்புன ஒரே வழி என்று விசுவாசித்து அவர் உயிரோடு இருக்கிறார், என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு வாழ்றவங்களுக்கு மாத்திரம்தான், அவருக்கு பிரியமாய் வாழ்றவங்களுக்கு மாத்திரம்தான். விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துறதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், என்ன பார்க்கிறாருன்ற உணர்வு காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் இருக்கணும். அதுதான் விசுவாசம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்தா அவர் பார்க்கிறாருன்ற உணர்வு உங்க கூடவே இருக்கணும். ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாருன்ற உணர்வு உங்க கூடவே இருக்கணும். அதுதான் விசுவாசம். நிறைய பேர் விசுவாசத்தை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க. விசுவாசம்னா ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டா எனக்கு கண்டிப்பா கொடுப்பாரு என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் உண்மையா உள்ளவர் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா விசுவாசம் செத்தது. விசுவாசம் செத்தது. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலானாலும் எனக்கு நல்லதுதான் செய்வாருன்ற நம்புறதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் நல்லவர், அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் பெரியவர், அவரால செய்ய முடியும்னு விசுவாசிக்கணும். இதுதான் விசுவாசம். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அவரை அதுக்கப்புறம் அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். இது 1 யோவான் 3:22. இதை மாத்திரம் படிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். நாம் அவரிடத்தில் என்ன வேண்டினாலும் அவர் நமக்கு தருவார். ஏனெனில்
அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். நாம் அவரிடத்தில் என்ன வேண்டினாலும் அவர் நமக்கு தருவார். ஏனெனில் அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். ஏன் நமக்கு தேவையானவர்கள் எல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் அவர் தராராம்? அவருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொண்டு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அப்படி செய்யறவங்களுக்கு தான் அவர் என்ன கேட்டாலும் தருவார். என்ன கேட்டாலும் தருவார். நீங்க சிங்காசனத்துக்கு போகும்போது, ஏசப்பா நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் உங்களை நம்புறேன். அவருக்கு கீழ்ப்படுகிறது நம்ம நல்லதுக்கு. அவருக்கு கீழ்ப்படியணும்னா அவருடைய அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னா உங்களுக்கு கற்பனை தெரியணும். கற்பனை தெரியாம எப்படி அவருக்கு கற்பனைகளை கை கொள்ளுவீங்க? அப்ப கற்பனை தெரியணும்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கணும். வேதம் கத்துக் கொடுக்கிற இடத்துக்கு வரணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்டாதான் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கடைசி வசனம், முதல்ல அவரை நம்பணும். அதுக்கப்புறம் அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். 3வது சங்கீதம் 51:17. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் குறைக்க நீர். எஸ், ஐசையா 57:15 படிச்சிருங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவருடைய சிங்காசனத்துக்கு நம்ம போகும்போது நம்ம பணிவுள்ளோட என்ன சொல்லணும்னா மனம் திரும்புற இருதயத்தோட, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட நீங்க சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லுங்க, ஏன் எனக்கு தடைப்பட்டிருக்கு சொல்லுங்க. உங்களை ஆராய்ந்து பார்க்கிற இருதயத்தோட போகணும். முதல்ல அவர் செய்வாருன்னு நம்பணும். அப்புறம் அவர் கற்பனைகளை கை கொள்ளுவேன்னு நம்ம ஒரு உடன்படிக்கை செய்யணும். உங்க கற்பனைகளை கை கொள்றேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்க கற்பனைகளை நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, அதன்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கப்புறம் மனம் திரும்புற இருதயம், என்ன சொன்னாலும் விட்டுறேன்ப்பா. உங்களுக்கு அந்த காரியம், உங்களுக்கு வீட்டுல உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆண்டவரை தேடணும், என் பிள்ளை உயரமான இடத்துல வரணும் அப்படின்னா ஒரு அம்மா எல்லாத்தையும் கொடுப்பா. அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. எனக்காக என் பிள்ளை எல்லாத்தையும் விடுதா? அததான் ஆண்டவர் பாக்குறாரு. இது அவ்வளவு இம்பார்ட்டன்டா? உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க. மாறுறேன்ப்பா, மனம் மாறுறேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுறேன்ப்பா, உங்களை பிரியப்படுத்துறதுக்கு நான் விட்டுறேன். நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டாராம். அவர் கூடயே இருப்பாராம். சிங்காசனம் உதவி செய்யும். அவருடைய ரத்தத்தோட நீங்க அவரை நம்பி போய் அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணி சிங்காசனத்துல போயிட்டு நீங்க நறுங்குண்ட இருதயத்தோட மனமாற்றத்தோட நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிக்கும் போது சிங்காசனம் உங்களுக்கு உதவி செய்யாம போகவே போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது 4:18 எளியவர்களுக்கு கிருபை கொடுக்கதான் அவர் வந்தாராம். எளியவர்களுக்கு கிருபை. அது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? கிரேஸ் டு த புவர். கிரேஸ் டு த புவர் அப்படின்னா என்னன்னா, புவர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் நான் புவர் அப்படின்னு? நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்க பினான்சியலி நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், உங்ககிட்ட காசு இருக்கலாம், ஆனா ஸ்பிரிச்சுவலி நம்ம புவரா இருக்கலாம். நம்ம கிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலி நீங்க ஆண்டவரை தேடுறதுல உங்ககிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட காசு இருக்கலாம், ஆண்டவரை கூட நீங்க தேடலாம். இமோஷனலா அடிபட்டு உதப்பட்டு
மத்தவங்களால புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இமோஷனலா புவரா இருக்கலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா? சில பேர் எப்படி தெரியுமா? எக்கனாமிக்கலா நல்லா இருப்பாங்க. ஃபினான்ஷியலா நல்ல காசு இருக்கும். நல்ல வசதி இருக்கும். அவங்க கிட்ட நல்ல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாம் இருக்கலாம். ஆனா ஞானமே இருக்காது. இன்டலெக்சுவலி புவரா இருக்கலாம். இவங்களுக்கு கிருப அளிக்க தான் இயேசுநாதர் வந்தார். கிரேஸ் டு த புவர் குடுக்க தான் இயேசுநாதர். இன்னைக்கும் சிங்காசனம் அதுக்கு தான் ஓப்பனா இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சிங்காசனம் ஓப்பனா இருக்கு. சோ ஆண்டவரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. அவரால செய்ய முடியும்னு விசுவாசிங்க. இன்னொன்னு, அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணி, அவர் கற்பனைகளை படிக்கிறதுக்கு உங்க இந்த வருஷத்தை ஒதுக்குங்க. கற்பனைகளை படிக்க, கற்பனைகளை கைக்கொள்ள இந்த வருஷத்தை ஒதுக்குங்க. 3வது, அவர்கிட்ட போகும்போது மாறுறேன்ப்பான்னு சொல்லி போங்க. என்கிட்ட குறை இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி போங்க. நறுங்குண்ட இருதயத்தோட, தாழ்மையோட போங்க. இவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டார். அவருடைய ரத்தத்தை நம்பி போறவங்களுக்கு உதவி செய்யாம, உதவி கிடைக்காம இருக்கவே இருக்காது. இருக்காது. அதுக்கு தான் எளியவர்களுக்கு உதவி செய்ய தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிந்து பேசிக்கொண்டு இன்னைக்கும் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஞானமே இல்லையே, எப்படி இந்த வருஷத்தை நான் மேற்கொள்ள போறேன்? இயேசு இருக்கிறார். எனக்கு காசே இல்லையே, எப்படி இந்த வருஷத்தை நான் எதிர்கொண்டு போறேன்? இயேசு இருக்கிறார். ஐயோ, நான் ஒதுக்கப்பட்டிருக்கேனே, எல்லாரும் என்ன கேவலமா யோசிக்கிறாங்களே, இயேசு இருக்கிறார். நான் ஸ்பிரிச்சுவலா எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் அது இதுன்னு பேசுறாங்க, எனக்கு ஏசப்பா கிட்ட எப்படி போறதுன்னு தெரியலையே, இயேசு இருக்கிறார். இவங்களுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். என் வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படலையே, இயேசு இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களுக்கு தான், உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யதான் சிங்காசனம் இன்னைக்கும் திறந்திருக்கு. அவர்கிட்ட போறவங்களுக்கு உதவி ஏராளம். இன்னும் ஆக்டிவா பார்த்துட்டு இருக்காரு. என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறாரு. உதவி தேடி இயேசுவை நம்பி போறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி இருக்கு. இயேசு நீங்க சொன்னீங்கன்னா அதுல வல்லமை இருக்கு. இயேசுவை நீங்க நம்பி செய்தீங்கன்னா அதுல வல்லமை இருக்கு. அவர் சிங்காசனத்துக்கு நம்பி போய் அவர் காலை பிடிச்சீங்கன்னா அதுல வல்லமை இருக்கு. இந்த வருஷம் இந்த நாமம் தான் நம்மளை விடுதலை பண்ண முடியும். இந்த நாமம் ஒன்றுதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரை மாத்திரம் நம்புங்க. சிங்காசனத்துக்கு போங்க. எல்லாம் கண்களை மூடுவோம்.